கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23, 24 இந்த வசனங்கள். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, யாரைங்க? பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அவன் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உடற்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் என்ன பண்ணிட்டுங்க மாட்டி வைத்தான். தொழு மரத்தில் மாட்டி வச்சிட்டான், காலை கட்டி மாட்டி வச்சிட்டான். அப்போ மாட்டி வச்சா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த இடத்த விட்டு அசையவே முடியாது. அப்படி ஒரு தண்டனை அவர்களுக்கு, பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவர்கள் கால் கட்டி தொழு மரத்தில் கட்டப்பட்டோம். சரி, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அமர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான இந்த வார்த்தையில் பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்றும், இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்றும், இயேசு கிறிஸ்துவே இந்த உலகின் மீட்பர் என்றும் அவர்கள் அநேக மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற அந்த நாட்களில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி இருந்த அந்த மக்கள் இவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் சிறைச்சாலையில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட காலை கட்டி தொழு மரத்தில் தொங்க விட்டுறாங்க. அதாவது ஒரு மரம், அந்த மரத்தில் இவரோட காலை கட்டி தொங்க விட்டுறாங்க. அப்போ இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சே போக முடியாது, இறுக்கமாக கட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னால் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. எங்கே தப்பிச்சு ஓடிடுவாங்களோ அப்படின்னு பயந்து கட்டியிருக்காங்க. இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல தப்பி போக முடியலை. தப்பி போகக்கூடிய எண்ணமும் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினான். தன்னுடைய நிலைக்காக, தன்னுடைய கஷ்டத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, அவரை துதித்து பாடுறாங்க, பாட்டு பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய நிலை இப்படி இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? இதிலிருந்து நாங்கள் எப்போ விடுதலை ஆக்க போகிறோம்? நாங்கள் உண்மைத்தானே துதிக்கிறோம், உண்மைத்தானே நம்பி இருக்கிறோம். நீங்கள் தானே எங்களுக்கு விடுதலை தருகிற அந்த இரட்சகர், நீங்கள் தானே. இன்றைக்கு நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோமே, நீர் விடுவிக்கிறவர், நீர் ரட்சிக்கிறவர், நீர் விடுதலை பண்ணுகிறவர் என்று சுவிசேஷம் அறிவித்த நாங்கள் சிறைப்பட்டு போக பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் அவர்கள் அழுது புலம்பி இருக்கக்கூடும், விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்ணப்பத்தினால் பாருங்கள், அந்த சிறைச்சாலையினோட அஸ்திவாரமே நடுங்குதான். அப்போ என்ன அங்கே நடந்திருக்கு? பூமி அதிர்ச்சியே வந்து கதவெல்லாம் தன்னை போல் திறந்துருது, தானாக திறந்துருது. அப்போ அந்த காவல் காக்கிறவங்களாம் ஓடி வந்து பார்க்குறாங்க, உள்ள இவங்க தப்பிச்சிட்டானுங்க அப்படின்னு வந்து பார்க்குறப்ப பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தவறானது ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள் தப்பிச்செல்லாம் போகலை, இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அங்கே நிரூபிக்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைய காலகட்டத்தில் ஏதாகிலும் ஒன்றிலே கட்டப்பட்டு இருக்கிறோமா? நமக்கு முன்பாகவும் ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னான பாதையில் கடந்து போவதற்கு என்ன, நமக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க, நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். முதல் கட்டவிழ்க்கப்படணும், ரெண்டாவது கதவு திறக்கப்படணும், அப்புறம் தான் நம்ம வெளியே போக முடியும். அன்பானவர்களே, அதற்கு ஒரே வழி, இங்கே யாரும் இறங்கி கட்டவுக்கல, யாரும் கதவை திறந்து விடலை. அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அவரை துதித்து பாடினார். நாம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, நடுராத்திரியில், அதிகாலையில், மத்தியான வேளையில், எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணணும்.
ஆண்டவரை துதித்து பாடணும். அதுக்காக ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப கைதட்டி பாட்டு பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை. நம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்கிற அந்த விண்ணப்பத்தை ஆண்டவரோட சமூகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற அந்த அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படணும்னு சொல்லி ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறப்ப நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். நாம் துதிக்கிற துதியில் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அன்பானவர்களே, பவுலும் சீலாவும் அதை செய்து காண்பித்தார். இங்கே சாட்சி இது. அப்போ பவுலுக்கும் சீலாவுக்கும் எந்த கர்த்தர் இருந்தாரோ அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது எப்படி அவர்களை விடுவிப்பதற்கு அந்த இடத்துல பூமி அதிர்ந்ததோ அதுபோல நம்மை விடுவிப்பதற்கு கர்த்தர் இந்த உலகத்தை ஒரு அசைத்து காட்டுவார். அன்பானவர்களே, சிறைப்பட்டு போயிருக்கிறீர்களா? விடுதலையாகாமல் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பயணம் தடைபடுகிறதா? உங்கள் முன்னேற்றம் தடைபட்டு இருக்கிறதா? உங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குதா? 7 வழியாக உங்களை வெளியே சொல்லுவார். எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது தானாக திறக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. சூழ்நிலையை கர்த்தரோட சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் மீட்பர். இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். அடைபட்டு போயிருக்கிற உங்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிற கதவுகளை கர்த்தர் திறப்பார். உங்கள் கால்கள் கட்டப்பட்டு தொழுமரத்திலே கட்டப்பட்டு இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டை அவிழ்த்து விட போகிறார். நிச்சயமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பயணத்தில், முன்னேற்ற பாதையில் நாம் பயணிக்கப் போகிறோம். இந்த மாதம் நம்முடைய முன்னேற்றத்திற்கான பயணத்தின் முதல் அடியை நாம் எடுத்து வைக்கப் போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். பவுலுக்கும் சீலாவுக்கும் காண்பித்த கர்த்தர், பவுலையும் சீலாவையும் விடுவித்த கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார், உங்களையும் விடுவிப்பார். நிச்சயமாகவே இந்த புதிய மாதத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. புதியதொரு வார்த்தையை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டுண்டு இருந்தபோது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு கட்டை அவிழ்த்து அவர்களுக்கு தடையாயிருந்த கதவுகளை நீர் திறந்து விட்டீர் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் இம்மட்டும் இந்நாள் மட்டும் எவைகளெல்லாம் எங்களை கட்டி வைத்திருந்ததோ, எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டவிழ்த்து கதவுகளை திறந்து விட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது இரக்கமும் அன்பும் வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.